Hello friends, welcome to Kitchen to Plate. ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு உடனே ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி பாலை காய்ச்சிக்கலாம். எடுத்து வச்ச பாலை 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரில் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பொங்கி வரும்போது இதையும் 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே கஸ்டர்ட் மிக்சரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூனும் அது கூடவே கண்டென்ஸ்டு மில்க்கு 3 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யும்போது ஸ்பெஷலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணும் இல்லையா? அதனால தான் 8 பிரெட் எடுத்திருக்கேன். அதோட சைட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராகவே அதுக்குள்ளே வைக்கலாம். இல்லை போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி பிரெட்ஸை 2 லேயர் அடிக்கினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கஸ்டர்ட் மிக்சரை இதில் பரவலாக ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லேயரும் அரேஞ்ச் பண்ணி கஸ்டர்ட் மிக்சர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட் லேயர் ஆஃப் பிரெட் அது மேலே வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மிக்சரை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்காக செஞ்சேன். அதனால தான் 2 பவுல் இருக்குது. நீங்கள் ஒன்று கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் அரேபியன் டெசர்ட் ரெடி ஆகிடுது. இதோ ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். பார்க்க எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல? சாப்பிட்டவங்களும் அதே தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தாலும் கேசரி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.